அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முயற்சி செய்வோம் கட்சியினுடைய நிறுவனர் முத்துக்குமார். நம்ம ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். நம்மளுடைய முயற்சி செய்வோம் கட்சியினுடைய ஆளுமை செயல்பாடுகள், அடுத்தபடியாக காவல்துறை மற்றும் கல்வி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ வேலைவாய்ப்பு, விவசாயம், அடுத்தபடியாக துப்புரவு பணி முறைகள், நம்ம நாட்டினுடைய சுகாதாரம் சார்ந்த துப்புரவு சார்ந்த விஷயங்கள், இந்த 3 விஷயங்களை பற்றின முயற்சி செய்வோம் கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. முதல்ல வேலைவாய்ப்பு, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பற்றி, இப்போ நம்ம நாட்டினுடைய தொழில் முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனைகளை சொல்கிறேன். நல்ல திறமையும் நல்ல தகுதியும் இருந்தும் கூட அவர்களுடைய குறைந்த தகுதி இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நல்ல திறமை இருக்கும், தகுதிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அவர்களுக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆளுமை சிந்தனைகளில் கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு நல்லா வேலை பார்க்க தெரியும் ஏதோ ஒரு துறையில். இப்போ நான் ஒரு லேத்து கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னா என்னால் எல்லாமே செய்ய முடியும், என்னால் என்னுடைய தொழில் எல்லாமே செய்ய முடியும். அப்படின்னா எனக்கு தகுதிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த தகுதினா என்ன அப்படின்னா, ஐஎஸ்ஓ இருக்காது, எங்களுக்கு பெரிய அளவில் இடம் இருக்காது, கேட்கக்கூடிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மிஷினரிங்கள் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான குறைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போய் ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலை எடுத்து பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நிலைமைக்கு அதெல்லாம் செய்யவே முடியாது. ஒரு பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஐஎஸ்ஓ சான்றிதழ் இருக்கணும், இடம் இருக்கணும், இந்த மாதிரி சுற்றிய ஒரு அமைப்பு இருக்கணும், இத்தனை பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதனால தான் நான் சொல்கிறேன், குறைந்த தகுதி இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயமா சொல்கிறோம். இது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வளரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, பெரிய கம்பெனி வாசலில் போய் நிற்பாங்க, ஆனால் வாய்ப்புகள் கிடைக்காது. ஏன்னா எங்களால் அதை ரெடி பண்ண முடியாது. ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு மிடில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 10 பேருக்காவது ஒரு வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ ஒரு 10 கம்பெனிக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். பெரிய தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திறமை இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கோ இல்லை 2 வருஷத்துக்கோ ஒரு 10 கம்பெனிகளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள அடுத்த தகுதியை வளர்த்துக்கிற கூட ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் வளர்ச்சி. இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட எந்த வேலைவாய்ப்புமே கொடுக்காம பெரிய நிறுவனங்களில் போய் நாங்கள் எடுக்காமல் எங்களுடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்காகவே நாங்கள் வேலை பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே எங்களுக்கு வயசாகி போயிடும், எங்களோட திறமைகள் வீணாக போயிடும். இப்போ எங்களால் பார்க்குற வேலையை அடுத்த பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு நல்ல திறமை இருக்கக்கூடியவர்களுக்கு தகுதிகள் குறைந்திருந்தாலும் கூட அது பெரிய நிறுவனங்களில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல் விஷயமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உடல் உழைப்பு குறைவாக உள்ள வயது கூடிய ஆண் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு. அதாவது என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லையுமே உடல் உழைப்பு கம்மியான வேலை வாய்ப்புகள் இருக்கும். எல்லா நிறுவனங்கள், கடைகள், பெரிய தொழிற்சாலைகள் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் வயசு கூடுனவங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு 55 வயசுனா அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எல்லா நிறுவனங்களையும் கஷ்டப்பட்டு போய் வேலை பார்க்கணுன்றவங்கள நாங்கள் கொண்டு சொல்லலை. ஆனால் அங்கே உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிற வேலைகளுக்கு அவங்களுக்கு ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க இப்பயே ஏடிஎம் வாசலில் நிற்கிறாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய வயசானவங்களுக்கு வேலை வாய்ப்பு, அவங்க ஒரு வேலை பார்த்துருப்பாங்க, அது முடிஞ்ச உடனே அவங்க வீட்டில் இருக்கும்போதே அவங்க மனநிலை தடுமாற ஆரம்பிச்சிருது. சரி, நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது. அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. அப்போது ஒரு கடை இருக்குன்னா அந்த கடையில் ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு பலசர கடை, ஒரு மால் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, ஒரு 25 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 5% கொடுக்கலாம். 25 பேர்த்தில் ஒரு 2 பேர் உடல் உழைப்பு கம்மியான வேலைகளை அவங்களுக்கு சேர்த்துக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதனால தான் அந்த உடல் உழைப்பு கம்மியாக உள்ள வேலையை வயது அதிகமானவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அவங்களுடைய வறுமை அப்படிங்கிறது வயசுக்கு தெரியாது.
அவங்க வந்து அவங்க அவங்க உழைக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருக்கும். அவங்களால அந்த வேலை வாய்ப்பே கிடைக்காது. நீ வயசான ஆள் தானே, அப்போ வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற தகுதிக்கான வேலைகளை கொடுங்க. அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்கள நம்பி ஒரு கணவன் இருக்காருன்னா அவங்கள நம்பி அவங்க வீட்டில் ஒரு மனைவி இருப்பாங்க. அவங்க பெற்றோர்களை வந்து பிள்ளைங்களை எதிர்பார்த்து வாழ முடியாது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இங்கே படிச்சுட்டு வேறு இடத்துல போய் வேலை பார்ப்பான். அவன் பணம் அனுப்புகிறானா அனுப்பலையா, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு கேட்குறானா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவரால் உழைக்க முடியும். ஒரு 55 வயசு 60 வயசு இருக்கிறவர் நான் உழைக்க தயாராக இருக்கீங்க, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரி. உங்களுக்கே தெரியும், பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி உடல் உழைப்பு கம்மியான வேலைகளில் இவங்களுக்கும் ஒரு 5% ஒரு 3% இடமாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய அடுத்த விஷயமா இருக்குது. அடுத்த 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் இருக்கக்கூடிய வணிக வியாபார கடைகள் இருக்கு இல்லையா, எல்லாமே வளர்ச்சிங்கிறது இருக்கலாம், தப்பு கிடையாது. பெரிய அளவில் இருக்கக்கூடிய எல்லாமே இதே இடத்துல கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான நிறுவனங்கள் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் 20 பேரோ ஒரு 50 பேரோ ஒரு 100 பேரோ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து அவங்க அடுத்தபடியான ஒரு விஷயங்களை வந்து கரெக்டாக கொண்டு போவாங்க அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு. இப்போ ஒரு 10 பேர் ஒரு கடையில் இருக்கான், ஒரு 10 பேர் 15 பேர் வேலை பார்க்குறான் அப்படின்னா அந்த 15 பேரில் ஒரு முதலாளி உருவாகுவான். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 15 பேர் தான் ஒரு கடையில் வேலை பார்க்குறான். அது என்ன மாதிரியான கடைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி கடைகளில் வேலை பார்க்குறவன் 15 பேரில் ஒருத்தனாவது தொழிலை கற்றுக்கிட்டு அவன் ஒரு முதலாளியாக வருவான். ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷம் கழிச்சோ நாமளும் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும்னு வருவான். ஆனால் பெரிய வியாபாரமான நிறுவனங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் சார் வாங்க அப்படின்னு அங்கே ஒரு 500 பேரை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அந்த 500 பேரில் இருக்கிறவன் நாளைக்கு வெளியில் போனான்னு வைங்களேன், அவனுக்கு ஒன்லி டோக்கன் மட்டும்தான் பார்க்க தெரியும். அவனால் தொழில் கற்றுக்க முடியாது. இப்போ நம்ம வளர்ச்சிங்கிறது என்ன சொல்கிறோம், பெரிய பெரிய பில்டிங் இருக்கணும், பெருசாக ஃபேமஸ் இருக்கணும், கார் பார்க்கிங் இருக்கணும், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணுங்கிறது வளர்ச்சி தானே, இல்லைன்னு சொல்லலை. எல்லா நாடுகளையும் இருக்குது, எல்லாருமே வளர்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு எத்தனை வயசானாலும் அவங்க வேலையை உத்தரவாதம் செஞ்சு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி எந்த கடைகளில் வயசானவர்கள் வேலைக்கு வச்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 5 வருஷம் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க வெளியில் போய் வேறு ஒரு 5 வருஷத்தில் அடுத்த ஒரு வருஷத்தில் அதில் ஒரு 20% வந்து புது ஆளுகளை எடுத்து போடுவாங்க. வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இல்லைன்னா அவங்களே வெளியே போகிற அளவுக்கு சில விஷயங்கள் செய்கிறதா கூட சொல்கிறாங்க. வெளியில் போய் எங்களுக்கு டோக்கன் மட்டும் தான் பார்க்க தெரியும். இந்த டோக்கன் பார்த்து இதை எடுத்து தருவாங்க அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், 10 பேர் 20 பேர் வேலை பார்க்கக்கூடிய கடைகள் அப்படிங்கிறது இன்னொரு முதலாளியை உருவாக்கும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் தேசத்தினுடைய வளர்ச்சி. ஒரே ஆள் கண்ட்ரோலில் எல்லாமே கொடுக்குறதுங்கிறது வளர்ச்சி. ஒன்று, அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கான அதிகபட்ச வயசை கடக்கும்போது அவங்க அந்த பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய கடைகளை வந்து பெருக வைக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வேலைவாய்ப்பில் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்துருக்கோம். இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. தயவு செய்து நம்ம பிள்ளையை கொண்டு போய் ஒரு கடையில் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க, 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வேலை பார்க்குறான், அதை நம்பி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வேலையை விட்டு போங்கப்பா அப்படின்னா வெளியில் வந்து டோக்கன் மட்டும்தான் பார்ப்பான். பெரிய கடைகளில் டோக்கன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டோக்கன் மட்டும்தான் பார்த்துக்கிறது அவனுடைய வேலையாக இருந்திருக்கும். 10 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். அவன் வெளியில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நார்மலாக இருக்கக்கூடிய கடைகள் 100 கடைகள் சேர்ந்து குறைஞ்சது 100 முதலாளிகளை 5 வருஷத்தில் உருவாக்குவாங்க. முதலாளிகளை தான் உருவாக்குவாங்க. ஆனால் பெரிய நிறுவனங்களால் அவர்களுடைய எல்லாத்தையுமே வளர்த்துக்கிற முடியுமே தவிர இவங்களுடைய வளர்ச்சி அவங்க பார்க்குறது கம்மி. அதனால தான் சொல்கிறேன், ஒன்று அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா அதை வந்து நான் நிப்பாட்டுங்கன்னு நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. பட் கட்டுப்படுத்துங்க, ஒரு லிமிட்டு போதும். அதுக்கடுத்து சின்ன சின்ன வியாபாரங்களை பெருகிறதுக்கு என்ன வேலையோ அதை நாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அடுத்தபடியாக சிறு குறு தொழில் பதிவு முறை. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன நார்மல் ஒர்க் ஷாப்பு, ஏதோ ஒரு குடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடிய ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்கள வந்து ஒரு பதிவுக்குள்ளே கொண்டு வராங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த பதிவில் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை ஃபைல் பண்ணணும். இது வந்து பண வசூல் பண்ணுறதுக்காக கிடையாது. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, இல்லை ஒரு கடை இருக்குது, அங்கே வந்து ஒரு பொருளை வாங்குவாங்க, ஒரு பொருளை விற்பாங்க. வாங்குறதுக்கான பில்லையும் விற்கிறதுக்கான பில்லையும் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் ரெடி பண்ணி
இது போக வாங்கினவங்களுக்கு இவங்க என்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, விற்றவங்களுக்கு அவங்க இத்தனை நாளுக்குள்ளே பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொண்டு வரதுக்காக தான் இந்த சிறு குறு தொழில் பதிவு முறையை கொண்டு வரோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் பதிஞ்சிருக்கேன், என்னுடைய கம்பெனியோட டீட்டெயில் நான் பதிஞ்சிருக்கேன், இந்த அமைப்புக்குள்ளே நான் பதிஞ்சிருக்கேன், எனக்கு பேமெண்ட் வரணும், எனக்கு அவங்க பணம் தரணும், ஆனால் 10 நாளில் தரணும், ஆனால் அவங்க தரவே இல்லை, 15 நாள் கழிச்சு தராங்க, 20 நாள் கழிச்சு தராங்கன்னா நாங்கள் இந்த அமைப்பிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த அமைப்புக்குள்ளே போய் நாம் எங்களுக்கு நான் பணம் தரணும் சார், ஆனால் அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பணம் தரல, நாங்கள் பேசின அமௌண்ட்டை விட அவங்க கம்மியாக தராங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த அமைப்பிட்ட நாங்கள் போய் தொடர்பு கொண்டோம் அப்படின்னா அந்த அமைப்பு மூலியமாக அந்த இதை லாக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இது ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கரெக்டான முறையில் போயிருச்சு அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில் வளர்ந்துக்கிட்டே போகும். ஏமாற்ற மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் ஏமாந்த கடைகள் மூடினவங்க இருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு கடையை மூடிட்டு போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய காரணங்களுக்காக குடும்ப சூழ்நிலைக்கு மூடிட்டு போனவங்களா இருப்பாங்க, கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது இந்த பதிவு முறையில் எங்களை கம்ப்ளைண்ட் இருக்குது சார், நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு அவங்க பணம் தராதனால எங்களோட பிஸ்னஸ் பாதிக்குது அப்படின்னா அந்த பதிவு முறையில் அவங்களும் இருக்க வைக்கணும். வச்சாங்க அப்படின்னா நம்ம நேரடியாக பேசி அவங்க மூலியமாகவே நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து அவங்களோட பிஸ்னஸ் வச்சுக்கிறாதீங்கன்னு இந்த அமைப்பே நமக்கு சொல்லும். அதுக்காக தான் இந்த சிறு தொழில் பதிவு முறைகள் கொண்டு வரணும். இதில் முக்கியமான வேலை என்னென்னா குடுக்கல் வாங்கல். இப்போ ஜிஎஸ்டி கட்டுறோம் அப்படின்னா ஜிஎஸ்டியே 20ஆம் தேதிக்குள்ளே கட்டணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. தொழில்துறையில் இத்தனை நாள் கழித்து நான் பேமெண்ட்டை நீங்கள் ஒருத்தர் கொடுக்கணுன்னா இங்கே இத்தனை நாளுக்குள்ளே கொடுங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் கரெக்டாக கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, இவங்க ஏன் தாமதப்படுத்துகிறாங்க, இவங்க தாமதப்படுத்துறதுனால இந்த தொழிலுடைய வளர்ச்சி குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுக்கான ஒரு வட்டம் இங்கே இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட இந்த வட்டம் இன்னும் போடப்படலாம் இருக்குது, ஆனால் பட் லிமிட்டாக இருக்குது. இது டைரெக்டாக லோக்கலில் உள்ள ஒரு அமைப்பு மூலியமாகவே ஒவ்வொரு இடங்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சு இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ மதுரையில் ஒரே ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கம்ப்ளைண்ட் நாங்கள் தெரிவித்தா அவங்க நம்ம யார் நம்ம பணம் தரணுமோ அவங்கள்ட்ட அவங்க டீல் பண்ணி கொடுக்கணும். நாம் போய் கேட்டால் ஒரு வார்த்தைகள் தடிமனா விலகும், பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த அமைப்புக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த பிரச்சனைகள் குறையும். கவர்மெண்ட் நம்மளை ஃபாலோ பண்ணுது, இப்போ நம்ம பணம் கொடுக்கலைன்னா அவங்களால தொழில் பண்ண முடியாது, அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக பாதிக்கும், அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசித்து செய்வாங்க. இது கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்தவங்க தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த சிறு தொழில் சிறு குறுந்தொழிலாக இருந்தாலும் எந்த வகையான தொழில் இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்டால் அதில் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி விருப்பப்பட்டாலும் இல்லை, கண்டிப்பாக ஜாயின் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் அந்த விஷயங்கள் செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நிதி நிறுவனங்கள் இதுவுமே தொழிலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் தான். நிதி நிறுவனங்கள் அவங்க வழங்கக்கூடிய கடனுக்கான அசல் வட்டி பற்றிய முழு பட்டியல் எல்லா இடங்களையும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் பணம் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா அவன் அந்த 5 லட்ச ரூபாய்க்கான ஸ்கீமை எங்கேயாவது ஏதாவது ஒரு போர்டில் போட்டிருக்கானான்னு பாருங்கள். ஏதோ இங்கிலீஷில் போட்டிருப்பான், இல்லைனா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுத்துருப்பாங்கல்ல அதை போட்டிருப்பான். இல்லை அப்படின்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்ட புத்தகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜெராக்ஸ் அடித்து போட்டிருப்பான். இல்லைனா அந்த கம்பெனியோட பேர் போட்டிருப்பான். இப்போ நான் 5 லட்ச ரூபா வாங்குறதுக்காக ஒரு பேங்க்குள்ளே போகிறேன், யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, போய் உட்காடுறேன். நான் 5 லட்ச ரூபா வாங்கினேன், 1 வருஷத்துக்குள்ளே கட்டினா நான் இத்தனை அமௌண்ட்டு கட்டணும், 2 வருஷம்னா நாங்கள் இத்தனை அமௌண்ட்டு கட்டணும், 3 வருஷம்னா இத்தனை அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட்டில் இவ்வளோ வட்டி இவ்வளோ அசல் கழிக்கணும் அப்படின்னு எந்த பேங்க்கில் போட்டுருக்காங்களா? நீங்கள் நல்லா சொல்லுங்கள். ஏன் போடலை? அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை, நான் அப்படி தான் சொல்லவே இல்லை. அவங்க நல்ல முறையிலே செய்யட்டும். இப்போ நாங்கள் படிக்காத அளவு ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னாலே யோசிப்போம். அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்காந்த உடனே நாங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா? 5 லட்ச ரூபா வாங்கினா நம்ம இவ்வளோ பணம் கட்டணுமா, ஒரு 16,000 கட்டணுமா, 5 வருஷம் கட்டணுமா, 3 வருஷம் கட்டணுமா, அப்போ நம்மளால் அதை கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு லோன் வாங்கலாம். அரசு பேங்காக இருந்தாலும் சரி தான், ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும், ஃபைனான்ஸ் நிறுவனம் எல்லாத்துலேயுமே இந்த இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். இதுதான் ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்கக்கிட்ட போய் நேரடியாக போய் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கடன் வேணுமா சொல்லுங்கள் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னோன்னா அவங்களும் ஒரு ஆசையில் ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட் என்னமோ வருது, ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இத்தனை % தான் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான் வருதா அப்படின்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் பார்த்தா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நிற்கும். அது போக ஃபினால்ட்டி கட்டலைனா ஃபினால்ட்டி அது இதுன்னு ஒரு கடுமையான சூழ்நிலைகளை மக்கள்கிட்ட உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால்
ஒவ்வொரு நிறுவனமுமே கண்டிப்பாக அவங்களுடைய இப்போ 5 லட்ச ரூபாய்க்கு போடுறாங்கன்னா அதுலேருந்து கால்குலேஷன் பண்ணி 10 லட்ச ரூபாய்க்கு அவங்களே கணக்கு பண்ணிக்கங்கன்னு கூட சொல்லலாம். 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு போட்டிருந்தாலே 5லேருந்து அவங்க 10 லட்சமாக இருந்தால் இதை டபுளாக கணக்கு பண்ணிட்டு போங்கன்னு கூட சொல்லலாம். இதுதான் முக்கியமே தவிர அந்த அலுவலகத்தில் மற்றபடி அவங்க மற்றதெல்லாம் என்னென்னத்தையும் மாட்டி வச்சுட்டு என்ன செய்ய போகிறாங்க. ஒருத்தன் கடன் கேட்டு போகிறான். அந்த கடன் கேட்குறவன் வந்து அங்கே போனோன்னா அப்பா நம்மளால் இவ்வளோ பணம் கட்ட முடியும், அப்போனா இவ்வளோ கடன் வாங்குறோன்னு தானே அவன் போய் நிற்கணும். அவன் போய் ஐயா நாங்கள் கடன் வேணும், அப்படியா வாங்க உட்காருங்க, இதெல்லாம் படித்து பாருங்கள், இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் வாங்கி தரோம், எல்லாம் ரைட்டு. பட் அவனை தெளிவுபடுத்துங்க, தயவு செய்து தெளிவுபடுத்துங்க. நான்லாம் எனக்கே நான் சில விஷயங்கள்லாம் பாதிச்சிருக்கேன். எனக்கு எப்படி சொல்கிறதுனா, யாரோ ஒருத்தர் வந்து வெளியூருக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவர் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி வாங்க கையெழுத்து போடுங்க, அவங்க ஒரு ஆட்டோ எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் நான் கம்மியான படிப்பு தான் படிச்சிருக்கேன், நான் போனோன்னா கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் போட்டிருந்தேன். ரொம்பலாம் போல ஒரே ஒரு கையெழுத்தோ 2 கையெழுத்தோ, இப்படி ஒரு கையெழுத்து இந்த சைடில் ஒரு கையெழுத்து போட்டிருந்தேன். என்னோட ஆதார் கார்டை ஏதோ ஒன்று கேட்டாங்க, கொடுத்துட்டேன். கொடுத்தோட உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவர் வேறு ஊருக்காரங்க, பக்கத்தில் இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் வந்து சொன்னால் போதும், நாங்கள் ஆட்டோ கொடுத்துருவோம். அவன் லைட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பணம் கட்டலைன்னொன்னே அதுக்கு அடுத்து செகண்ட் ஓனர் மாதிரி என்னை போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் தான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அவன் பணம் கட்டலைன்னொன்னே ஒரு 6 மாதம் கழிச்சு. அப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அந்த ப்ரைவேட்டில் கம்பெனிலேருந்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், ஆட்டோ வாசலில் தான் நிற்கிது, அந்த பையன் எங்கே இருக்கான்னு தெரியாது, ஆட்டோ வந்து தூக்கிட்டு போ, எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னா, அவன் வருவான், வராமல் இல்லை வருவான், அந்த ஆட்டோவை எடுத்தவர்கிட்ட பேசுவான். இதெல்லாம் உண்மை நடந்தது. பேசிட்டு அவங்க 2 பேரும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அவன் போயிடுவான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவன் லேட்டாக பேமெண்ட் கட்டிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆட்டோவையும் காணும் அவனையும் காணும். எங்கே போனாங்கன்னு தெரியல. கம்ப்ளைண்ட் ஆகுது, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆகுது. நான் போனோன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன உன் பேரில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா. நான் சொன்னேன், என்ன சார் நான் படிக்கலை, இந்த மாதிரி என்னை கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டது என்னுடைய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நான் படிக்கலை, எனக்கு அந்தளவுக்கு எனக்கு தெரியல, இது நடந்தது ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், படிக்கலை சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் அவங்க வந்தாங்க சார், வந்து அவன்கிட்ட பேசிகிட்டே அவங்க போகிறாங்க சார், இது எப்படி சார் நியாயம், இதெல்லாம் நீ ஏன்ப்பா கையெழுத்து போடுற இல்லைன்னா உனக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லைல்லப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அதை அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டாங்க. இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனிங்கிறது வந்து எந்தெந்த மாதிரியான சூழ்நிலைகளில் போகுது, யாரெல்லாம் உள்ளே இன்வால்வ் பண்ணி விடுறாங்க, எதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்மளுடைய வேலையவே நம்மளோட டைரக்ஷன்லேருந்து மாற்றி விடுறாங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கடன் அதிகமாக ஏன் வாங்குறாங்க அப்படின்னு தெரியுமா? மகளிர் மன்றம், அந்த லோனு இந்த லோன் ஏன் வாங்குறாங்க தெரியுமா? நம்ம மக்கள் ஏன் கடனில் மூழ்கிறாங்க தெரியுமா? இந்த நாட்டில் கடன் கொடுக்கறதுக்கு அதிகமாக ஆள் இருக்கான். பிரச்சனையே அங்கே தான். கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான், அதனால தான் அவங்க அதிகமாக கடன் வாங்குறாங்க. கொடுக்குறவனுடைய கம்மியாக இருந்தாங்கன்னா, இல்லைன்னா கரெக்டாக இருந்தாங்கன்னா இங்கேயும் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்காக தான் நிதி நிறுவனங்கள் வழங்கும் கடனுக்கான அசல் வட்டி பற்றிய முழு பட்டியலையும் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக விவசாயம். இதுவரைக்கும் நான் சொன்னது வந்து தொழில்துறை சார்ந்த விஷயங்கள் சொன்னேன், அவங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அடுத்தபடியாக விவசாயத்தை பற்றி சொல்கிறேன். விவசாயத்தை பற்றி நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இதை எழுதப்படாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். விவசாயிகளுக்காக நாம் ஒரு புத்தகம் நிறைய ஏதாவது எழுதினாலும் கூட அதில் பிரயோஜனம் கிடையாது. என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். ஒரு புத்தகத்தை நிறைய அவங்களுக்கு என்னென்னமோ எழுதி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு பெரிய லெவலில் பிரயோஜனம் கிடையாது. ஒரு விவசாயிக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஒரு விவசாயிகிட்ட தான் கேட்கணும். உண்மையிலே சொல்கிறேன். இப்போது பொதுவான விவசாய சட்டங்களை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா விவசாயம்ன்றது வேறு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல தண்ணி இருக்கும், ஆனால் அங்கே விவசாயம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கும், நார்மல் தண்ணி இருக்கும், ஆனால் அங்கே உற்பத்தியான பொருளை கொண்டு போக பாதை இருக்காது. இது ரெண்டுமே இருக்கும், ஆனால் அவங்க கொண்டு போனால் அங்கே விலை இருக்காது. இங்கே சூழ்நிலை அதுதான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல தண்ணி நிறையா இருக்குங்க, ஆனால் அங்கே அவங்க எதிர்பார்க்குற விவசாயத்தை அவங்களால செய்ய முடியாதுங்க. அந்த மண் இருக்குது, அந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. இன்னொரு இடத்துல தண்ணி கம்மியாக இருந்தாலும் கூட விவசாயம் நடக்கும். அந்த விவசாயம் நடக்கக்கூடிய பொருளை வந்து அவங்களால கொண்டு போக முடியாது, இல்லைன்னா உற்பத்தி விலைக்கு கிடைக்காது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைங்கிறத அந்த இடத்தினுடைய தேவையை கருத்தில் வச்சு அந்த விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அதை அவங்கக்கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு பகுதியிலையும் கேட்டு
இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஆகுது, இவ்வளோ கொண்டு போகணும், உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணும் அப்படிங்கிறத ஒரு விவசாயினுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா அந்த விவசாயிகள்கிட்ட நம்ம கேட்டால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு பகுதியையும் நம்ம ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தபடி என்ன அப்படின்னா திறந்தவெளி விவசாய பொருள் விற்பனை மையம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வரணும்னு எங்களுடைய திட்டத்தில் வச்சுருக்கோம். இது என்ன திறந்தவெளி விவசாய பொருள் விற்பனை மையம் அப்படின்னா, ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்குது, ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க அங்கே தான் விவசாயம் பண்ணுறாங்களான்றதுக்கான ஒரு ஐடி நம்ம வாங்கிக்கிறோம். அவங்க பண்ணுறக்கூடிய விவசாயம் பொருள்களை வந்து அவங்க நேரடியாக விற்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த ஓப்பன் பிளேஸில் வச்சு விற்கலாம். அவங்க ஒரு டாடா ஏசியோ ஏதோ ஒரு வண்டியோ ஒரு வேனோ பிடிச்சி ஒரு 2 வீலரில் கூட பிடிச்சி நாங்கள் இங்கே விவசாயம் பண்ணுறோம், மதுரையில் வர்றோம், மதுரைக்கு இந்த இடத்துல நாங்கள் விற்பனை பண்ணுறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அவங்க நமக்கும் அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒப்புதல் பெற்று ஒரு கார்டு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள மட்டும் அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறை. அங்கே போய் யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவன் நேரடியாக விற்பனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு திறந்த வெளி விற்பனை மையங்களை நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 3 இடத்துலையாவது, ஒரு நகரங்கள்னால் ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ, ஒரு கிராமப்புறங்களில் மேக்சிமம் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது, அது அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளை பொறுத்து செய்யலாம். ஒரு மாநகராட்சின்னா ஒரு 3 இடங்கள் கூட நம்ம அதிகபட்சம் 4-5 கூட இருக்கலாம். அவங்க என்ன காய்கறி பயிர் இருக்கிறாங்களோ நீங்கள் நேரடியாக போய் ஒரு 2 வீலர் இருக்குது சார், நாங்கள் அங்கே போய் விற்கலாம், எங்களுக்கு அங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக விற்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு திறந்த வெளி விற்பனை மையங்களை உருவாக்கணும். இது மக்களுக்கும் தெரிகிற அளவுக்கு நாம் செஞ்சோம் அப்படின்னா நேரடியாக அந்த சிறு கடைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களாம் இவங்ககிட்ட போய் டைரெக்டாக வாங்கிக்கிடுவாங்க, அவங்களுக்கும் அதனால் லாபங்கள் கிடைக்கும். இதனால தான் அந்த திறந்த வெளி விற்பனை மையங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக முன்பணம் பெற்று விவசாய பொருட்களை கொள்முதல் செய்கிறது அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப பாதிக்குது. இது 2 தரப்புலையுமே தப்பு இருக்குது. விவசாயிகளும் அந்த மாதிரி வாங்கிடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை, கொடுக்குறவங்களும் அந்த மாதிரி கொடுத்து இந்த 1 ஏக்கர் இருக்குன்னா அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம், 1 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குன்னா அதை நம்ம கண்ட்ரோலில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக முன்பணம் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செய்யும்போது தன்னுடைய முதுகெலும்பை வளைச்சு மண்ணில் விதைத்து வாழும் விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு பல்காக நமக்கு ஒரு பணம் வருதுன்றதுக்காக வாங்கி அந்த பணத்தை வச்சு அவங்க ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் அந்த பொருள் வெளியே போகும்போது அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. பூ வியாபாரம் முதற்கொண்டு சொல்கிறேன், பூக்கடை வியாபாரம், மொத்த வியாபாரம், காய்கறி, தேங்காய், இந்த மாதிரி வியாபாரங்கள் எல்லாம் முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை பக்கம் வாழைத்தோப்புகள், இந்த வாழைத்தோப்புகள் இருக்கு இல்லையா, இந்த வாழைத்தோப்பு 1 ஏக்கர் இருக்குன்னா அதை வந்து ஒரு முன்பணம் கொடுத்துவாங்க. அவங்கக்கிட்ட தான் அந்த மண்டியில் தான் கொண்டு போய் கொடுக்க முடியும். நான் கொடுக்குற தப்புன்னு சொல்லலாம். முன்பணம் வாங்கினா டிமாண்டு தானே இருக்குது. நாங்கள் என்ன ரேட் சொல்கிறோமோ நீங்கள் அது 40 ரூபாய்க்கு ஒரு தார் கொடுங்கன்னா தார் கொடுத்தா ஆகணும், 50 ரூபாய்க்கு கொடுங்கன்னா கொடுத்தா ஆகணும். நாங்கள் அதை வாங்கி 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூட விற்கலாம் அப்படிங்கிற யாருமே லாபம் இருக்கணும். கண்டிப்பாக அது வந்து தவறு கிடையாது. நானும் ஒரு அதே வியாபாரியில் நான் போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா நான் லாபம் இல்லாமல் செய்ய மாட்டேன், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் முன்பணம் கொடுத்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான சில அமைப்புகள் இருக்குது. எனக்கு எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க. ஒரு விவசாயி இருப்பான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பொண்ணு திடீர்னு ஒரு பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு சார், ஒரு செய்முறை செய்யணும், ஒரு கல்யாணம் வந்துடுச்சு சார், செய்முறை செய்யணும்னு ஒரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் இந்த விவசாயி பேசுகிறேன் சார், எனக்கு ஒரு 50,000 பணம் போட்டு கொடுக்குன்னா போட்டு ஒரு நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயமும் இருக்குது. அந்த மாதிரி போடுறாங்க. எல்லாம் உதவி செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம வரவேற்கணும். அந்த மாதிரியான கடைகள்லாம் நிறையா இருக்காங்க. ஆனால் சில உதவிகளை நம்ம செஞ்சு அதற்காக அந்த விலையை நம்ம கம்மியாக வாங்குகிறோம் அப்படிங்கிற அமைப்புகளும் சிலர் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்காங்க கண்டிப்பாக. அது அந்த விவசாயிகளுக்கு தான் தெரியும். நான் யாரையும் டக்குன்னு குறை சொல்ல விரும்பலை. அந்த மாதிரியான விஷயங்களை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்பணம் பெற்று செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்தபடியாக உணவு விளம்பரத்திற்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வரோம். பிள்ளைங்களுக்கு இந்த கண் வழியாக சில பசிகளை ஏற்படுத்தி உணவுப் பொருட்களை வந்து நம்ம டிவியில் இதை தான் உண்மை, இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி செய்யக்கூடியது, இந்த மருந்து தான் நீங்கள் குடிக்கணும், இதை தான் செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கட்டில் காட்டுங்க, பீரோ காட்டுங்க, பாத்திரங்கள் காட்டுங்க, டிவி காட்டுங்க, ஏசி காட்டுங்க, இதெல்லாம் விளம்பரப்படுத்துங்க, தப்பு சொல்லலை. இதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் இல்லாட்டினா கூட நாங்கள் தூக்கி போட்டு வேறு வாங்கிக்கிறோம். நீங்கள் இந்த சாப்பிட்டீங்கன்னா, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த ஃப்ளேவர் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், இதுதான் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு காலத்தில் கடலை மிட்டாய் சாப்பிட்டோம், தேன் மிட்டாய் சாப்பிட்டோம், தேங்காய் மிட்டாய் சாப்பிட்டோம், நாங்கள் கொக்கோ மிட்டாய் சாப்பிட்டோம். இந்த மாதிரியான எங்களுக்கு எந்த விளம்பரம் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடுன்றது
எள்ளு மிட்டாய் சாப்பிட்றோம். இதெல்லாம் எங்களுக்கு உடம்புக்கான ஆரோக்கியத்தை இருந்துச்சு. நீங்கள் விளம்பரத்துக்குள்ளே வந்து கெட்டு போகாமல் 6 மாதம் வரைக்கும் வச்சுருக்கக்கூடிய பொருள்களை கூட இங்கே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா நாம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து எப்படி அதை இது பண்ணுவாங்க? இது உங்களோட விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தரமில்லாத ஒரு உணவை நாம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைக்கு வந்து இன்றைக்கி நாம் தவறான ஒரு உணவை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய கடைசியிலிருந்து ஒரு நாள் குறையும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி தரமில்லாத ஒரு உணவை நாம் ஒரு வாரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த குழந்தையினோட ஆயுள் ஒரு 80 வயசு அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாரம் கம்மியாகும். இது வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாதீங்க தயவுசெய்து. நம்மளுடைய குழந்தைகள் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணி கொடுங்க. அதனால தான் இந்த விளம்பரங்களுக்கு தடை கொடுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இது வேண்டாம். இதனால தான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஓடுதுன்னா ஓடிட்டு போகுது. அதுக்கு நீங்கள் எங்கள்கிட்ட சேர்த்து வச்சு ஒரு 20 ரூபா சேர்த்து கூட வாங்கிக்கோங்க. கேபிள் பில்லில் உங்களுக்கு வருமானம் தானே வேணும். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு தொலைக்காட்சி நடத்துகிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வருமானத்துக்காக நாங்கள் இந்த விளம்பரம் பண்ணுறோம், நாங்களே 20 ரூபா சேர்த்து கூட கொடுக்குறோம் மாதத்துக்கு. நீங்கள் அதை வாங்கி கூட அந்த இந்த மாதிரி உணவு விளம்பரங்களை தடை பண்ணிவிட்டு நீங்கள் இருந்துக்கோங்க. உங்களுக்கு நஷ்டப்பட வேணாம். நீங்களும் ஒரு ஹேண்டில் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 500 பேர் வேலை பார்ப்பான், 100 பேர் வேலை பார்ப்பான், ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, கேமராமேன் இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதுக்காக எங்களை பலி கொடுத்து நீங்கள் ஒரு சம்பாதிக்க வேண்டாம். அதுக்கு எங்ககிட்டே நீங்கள் 200 ரூபா வாங்குற இடத்துல 220 ரூபா வாங்கிக்கோங்க. அதுலேயே கூட நீங்கள் வாங்கி அதில் சம்பாரிச்சுக்கோங்க. அவங்களுடைய இதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், நம்மளுடைய குழந்தைகளோ இல்லை நாமளே இருக்கோம் அப்படின்னா, நான் இன்றைக்கி தப்பான உணவை ஒரு வாரம் சாப்பிட்றேன் அப்படின்னா என்னுடைய ஆயுள்லேருந்து பின்னாடி ஒரு வாரம் குறையும். அப்படிங்கிறதுக்காக இந்த உணவு விளம்பரங்களுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக அரைத்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு ஒரு சில பொருள்களுக்கு தடை. இது என்ன அப்படின்னா, அரைத்த உணவுப் பொருட்கள் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே பவுடர் வியாபாரம் ஆயிடுச்சு. எல்லாமே எளிமையாக கிடைக்குது. அந்த பொருள் என்ன தரத்தில் அது அரைக்கப்படுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு பொருளை வாங்கி அதை வீட்டில் கொண்டு போய் சரி பண்ணி அதை ஒரு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம பயன்படுத்தினா அதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் ஆகுமே அப்படின்னு யோசிச்சு அவங்க என்ன வேணாலும் அரைச்சி போடுறாங்க. அது பவுடர் ஆகுது. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஏதோ ஒரு பொருள் கலக்கிறாங்க. அதுவும் வண்டு வராது, எதுவுமே வராதுன்னு சொல்லி வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 3 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு உட்காந்துருக்கோம். இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டு உட்காந்துட்ருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளுக்காக நம்ம டைம் செலவு பண்ணுறத விட மருத்துவமனைகளையும் மருந்து கடைகளையும் போய் டைம் செலவு பண்ணுறோம். அது காசை கொடுத்து ஃப்ரீயாவை பார்க்குறாங்க, காசை கொடுத்து செலவு பண்ணுறோம். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிந்த அளவுக்கு சில அரைத்த உணவுப் பொருட்களுக்கு தடை கொடுத்து நாம் பொருளை கண்ணால் பார்த்து இது சரிதானான்னு பார்த்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தணும். இப்போ உள்ள சின்ன கடைகளில் கூட நீங்கள் சின்ன ரைஸ் மில் மாதிரி இருக்கக்கூடிய மிஷினுங்க வாங்கி வச்சுக்கிற சொல்லி ஒரு சின்ன ரைஸ் மில்லில், இப்போ நம்ம ரைஸ் மில்லில் போய் வெளியில் போய் அரைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ கடைகள்லேயே நார்மலாக ஒரு ரைஸ் மில் மாதிரி ஒரு சின்ன மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த யார் அந்த பொருள் கேட்குறாங்களோ, மிளகாய் பொடி கேட்குறாங்களா, இந்த மாதிரி இருக்குது அவங்க பார்த்துக்கிட்டிங்களா, நாங்கள் வேணால் அரைச்சி தரவா அப்படின்னா அரைச்சி அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க பார்த்துக்கிறட்டும். ஃபஸ்ட்டு அது என்ன நிறத்தில் வருதோ அந்த நிறத்தை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க சாப்பிடட்டும். இப்போ நிறத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்றத விட அது என்ன கலராக இருக்குது. இப்போ நம்ம வெள்ளை அரிசி தானே சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அரிசியினுடைய நிறம் பியூர் ஒயிட் கிடையாது. அது ஒரு மாதிரியான ஒரு மஞ்சள் கலந்து தான் வரும் அரிசிங்கிறது. ஆனால் வந்து இப்போ பியூர் ஒயிட்டுக்கு நம்ம மாறிட்டோம். மிளகாய் பொடின்றது என்னது, சிகப்பு கிடையாது. அது வந்து சிகப்பு கிடையாது, சிகப்பு மஞ்சள் இன்னொரு இதெல்லாம் கலந்து வரும். அந்த மிளகாய் பொடி நம்ம முன்னாடி இருந்தவங்க எப்படி அரைச்சாங்கன்னா அதுக்குள்ளே நிறைய கலவைகள் கலக்கும் போது அது எல்லா கலரும் மாறி தான் வரும். ஆனால் இப்போ பியூர் ரெட்டு சிக்கனில் போட்டிங்கன்னா பியூர் ரெட்டாக இருக்கணும். எதில் போட்டால் பியூர் ரெட்டு கலராக சாப்பிட்றோம். இப்போ நிறத்தின் மீது ஒரு மோகம் வந்திருக்கு. அதனால தான் அரைத்த உணவுப் பொருட்களை இது பண்ணாமல் நாம் பார்த்ததுக்கப்புறம் அரைச்சி நாம் பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அரைத்த உணவுப் பொருள்களுக்கு சில தடைகள், சில பொருட்களுக்கு சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதுக்காக தான். அடுத்தபடியாக நீர்நிலைகள் சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீர்நிலைகள் எப்படி மேம்படுத்துகிறாங்க, கண்மாய் இதெல்லாம். இப்போது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ நம்ம அதை கேட்குறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி கொண்டு போகிறோம். எதுன்னு சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்கள். நம்ம முன்னோர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்குறதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம அவங்களுடைய நடையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா,
ஒருத்தவங்க ஒரு வயசானவரோ ஒரு நல்லவரோ ஒரு தெருவோ ஒரு 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 காட்டு வழியாக நடந்து போயிருப்பார். அந்த இடம் அவர் நடந்து போய் அந்த இடத்துல ஒரு பாதை விழுந்திருக்கும். அதுக்கடுத்து அதே பாதையில் ஒரு வண்டி மாடு ஓட்டிட்டு போயிருப்பார். நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு வண்டி மாடு ஓட்டி போயிருப்பார். அந்த வண்டி மாடு உருண்டு 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 உண்டு அதோடைய தடம் விழுந்திருக்கும். அதுக்கடுத்து அந்த வாகனங்கள் ஓட்டியிருக்கும். இப்போது போகும்போது என்ன ஆகுனா, அவர் நடந்து போகும்போது ஒரு மேடு மாதிரி ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா, அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறவர் லைட்டாக அப்படி டேன் ஆகி இப்படி திரும்பி இப்படி போயிருப்பார். அதே மாதிரி மாட்டு வண்டி போகும்போது இப்படி மேடாகி இப்படி டேன் ஆகி இப்படி திரும்பி போயிருக்கும். இன்றைக்கி நம்ம இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா அதே மாதிரி நம்ம நேராக போய் டேன் ஆகி திரும்பி தான் போகிறோம். இன்றைக்கி வரைக்கும் நேர்வழி பாதை இருக்கா? நீர்வழி பாதைகள்லையும் சொல்கிறேன், நம்ம சாலைகள் நாம் போகிற நீர்வழி சாலைகளாக இருந்தாலும் சரி, நாம் கடந்து போகக்கூடிய பாதைகளாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போகக்கூடிய பாதை நேரான பாதையே கிடையாது. நீர்வழி பாதையே அப்படி தான், இப்படி போயிருப்பாங்க, இப்படி லைட்டாக டேன் ஆகிருப்பாங்க, அப்படி திரும்பி போயிருப்பாங்க. நாமும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். முன்னோர்கள் எவ்வளவோ சொன்னாங்க, அதெல்லாம் அவங்க என்ன பாதையில் நடந்தாங்களோ அதே பாதையில் தான் நாமளும் நடந்துகிட்டு இருக்கோம். நீர்வழி பாதைகளும் அதே மாதிரி தான், இப்படி பெண்டாகி போயிருக்கோம். இன்றைக்கி அதை நேராக கொண்டு போகிறதுக்கான வழிமுறைகளை நாம் இதுவரைக்கும் செய்யலை. அதே மாதிரி இந்த விவசாயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் எடுத்திருக்கோம், நேர்வழி பாதைகள். அது போக என்ன அப்படின்னா, ஆற்றுப்பாதையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்மாயிலிருந்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கம்மாய்கள், அதுக்கடுத்து கம்மாய்கள் போகக்கூடிய மறுகாய் பாதைகள்லாம் இருக்கும். இப்போது ஆற்றுல நல்லா தண்ணி போகுது அப்படின்னா அந்த கம்மாயினுடைய வழிப்பாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, நீர்வழி பாதைகள். இப்போ கடைசியாக ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய வழிப்பாதையில் எவ்வளோ நேரத்தில் அந்த கண்மாய் நிறையும் அப்படின்னு ஒரு கணக்கெடுத்து, அந்த கம்மாய் இவ்வளோ நேரத்தில் நிறையணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த நீர்வழி பாதைகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் ரெடி பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ போனோன்னா ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய கம்மாய்க்கு டக்குன்னு பாதை கொடுத்துருவாங்க, நிறைஞ்சிரும். அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் போகும், தண்ணி நிறைஞ்சு அதுக்கு அடுத்ததுக்கு போகும், அதுக்கு அடுத்து போகும். ஆனால் அந்த பாதையில் தான் போகும். இன்றைக்கி எவ்வளோ குறுகிய நீர்வழி பாதை இருக்கோ அதில் தான் போகுது. ஆனால் அதுக்குள்ளே ஆற்றுல வரக்கூடிய நீருடைய அளவு குறைஞ்சிரும். அப்போது என்ன பண்ணணும்னா, இதனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றை ஒட்டி உள்ள கண்மாய்கள் தான் நிறையுது. அப்போது இன்னும் கடந்து போகக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய கண்மாயில் நிறையணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு பாதைகள் தேவை, நீர்வழி பாதைகள் தேவையோ அதை நீர்வழி பாதைகளாகவும் நேர்வழி பாதைகளாகவும் உருவாக்கினா வேகமாக போய் அது நிறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே உள்ள விவசாயங்கள் பெருகும். இன்றைக்கி நிறைய மழை பெஞ்சு வெள்ளம் போனாலும் கூட சில இடங்களில் கண்மாய்களில் தண்ணி நிரம்பாத சூழ்நிலைகள்லாம் இருக்குது, சில கிராமங்களில் இருக்குது. அதுக்காக தான் இந்த மாதிரியான அதாவது அந்த இப்போ கடைசியில் இருக்கக்கூடிய கண்மாயினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நாளில் நிறையணும் அப்படின்னா அப்போ இங்கேருந்து எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி போகணும், எத்தனை சைடுக்கு எவ்வளோ பாதை தேவைன்றதை நம்ம உருவாக்கி அங்கேருந்து நாம் ஒவ்வொன்றாக நிறைச்சிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த 10 நாள் தண்ணி வருதுன்னா அந்த 10 நாளுக்குள்ளே இத்தனை டேம்களும் நிறைஞ்சிருச்சு, இத்தனை கம்மாய்களும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா இதை சுற்றி உள்ள பகுதிகள் பூராமே கொஞ்சம் வளர்ச்சி அடையும். அதுக்காக தான் அந்த நேர்வழி பாதைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அடுத்தபடியாக காடுகள் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ வறண்ட இடங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை விளைநிலங்களாக காடுகளாக மாற்றணும். இப்போ நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்து நாங்கள் ராஜபாளையம் போகிறோம் அப்படின்னா நிறைய விவசாய இடங்கள் இருக்கும், நிறையா கருவேல மரங்கள் இருக்கும், புறம்போக்கு இடம் தான் இருக்கும், கவர்மெண்ட்டோட இடம். அதெல்லாம் விளைநிலங்களாக மாற்றணும், இல்லை காடுகளாக மாற்றணும். இப்போ பொதுவாகவே நம்ம மரம் வளர்க்கணும்னு சொன்னால் ரோடை போட்டு சைடில் மரம் வளர்த்துருமா, அங்கே 100 மரம் இருக்கும், அதோடு சேர்த்து மரம் வளர்த்து அதில் ஒரு வலை போட்டு அந்த வலைக்கு யார் போட்டுருக்காங்களோ அவங்களுடைய பெயர் போட்டு ஒரு ரைட்டாக அதுக்குள்ளே போக விரும்பல அது போட்டுடுறாங்க, அது வளருது. ஆனால் இங்கேருந்து ஒரு தூரத்தில் போய் அங்கே உள்ள கருவேல மரங்களை அழைச்சி காடுகளாக்கி அதை வளர்ச்சி அடைய வைக்கணும். அதுக்கு தண்ணி தான் தேவை அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். இப்போ நம்ம ஒரு 10-20 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு காடு மாதிரி இருக்குது சார், அதில் ஒரு 300 ஏக்கர் இடம் இருக்குது, கவர்மெண்ட் இதை ஆக்குபை பண்ணி அதை காடாக மாற்றுறாங்க அப்படின்னா யாராவது இங்கே உள்ள சிட்டியில் இருக்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் போய் அந்த இடத்துங்களை கவனிச்சுக்கோங்க. ஒரு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ஒரு வாட்டரில் தண்ணி கூட கொண்டு போய் அந்த மரங்களுக்கு ஊற்றுங்கன்னு சொன்னால் கூட மக்கள் ஊற்றுவாங்க. நம்ம சாதாரணமாலாம் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது, நீங்கள் இப்போ பொழுது போல் அங்கே ஒரு 300 ஏக்கர் இடம் இருக்குது, 300 ஏக்கர் இடத்துல ஒரு 4000-5000 மரங்கள் நடப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த மாதிரி இடத்துல போய் அதில் ஒரு பாதை ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அங்கே போய் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வாங்க, ஓரளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இல்லைன்னா இங்கே உள்ள கழிவு நீரை சுத்திகரித்து
அங்கே கொண்டு போய் வச்சு அங்கேருந்து அவங்களுக்கு கழிவு நீரெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதை செய்யக்கூடிய ஒரு மையங்களை உருவாக்கி அதிகமாக உருவாக்கி அந்த தண்ணியை அங்கே கொண்டு போய் அந்த காடுகளை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் செய்யப்படுது. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக கூட இருக்கலாம். இன்னொன்று, நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து தண்ணி வரலைன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போது சேலம், இது என்ன ஏரியா, பவானி, அந்த மாதிரி கர்நாடகா பார்டருக்கு முன்ன சத்தியமங்கலம் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் அதிகமாக காடுகளை வளர்த்துட்டோம், நம்ம மரங்களை அதிகமாக வளர்த்துட்டோம். ஒரு கர்நாடகா பார்டர்லேருந்து நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ள ஒரு 100 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் வறண்ட இடங்கள் நிறைய பார்த்துருக்கேன், நான் போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இடங்களை நம்ம அதிகமாக காடுகளை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழை அங்கேயே பெய்யும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்கே காடுகள் இருந்து இங்கேயும் மழை பெய்யும், அவங்களுக்கும் அதிகமான மழை பெய்யும். பேஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்ணி வந்துடும். நீங்கள் இது ஆகுதா ஆகலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யலாம். அந்த மாதிரியான ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பரப்பளவு ஃபுல்லாக நம்ம காடுகளாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கும் மழை அதிகமாக கிடைக்கும், நீர்வளம் கிடைக்கும். நம்மளுடைய எஃபெக்ட்லேருந்து அவங்களுடைய காடுகளுடைய மரங்களுடைய தாக்கத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமான மழை பெய்யும். மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நீர்வழி வந்துக்கிட்டே இருக்கும், நீர்த்தடங்களில் வழி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக அந்த காடு வளர்ப்பு முறைகள் கண்டிப்பாக கொண்டு வரப்படும். இது எப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு லிமிட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அரசாங்கமே நம்ம வந்தோம்னா நம்ம அதை கைப்பற்றி அந்த வறண்ட இடங்களை இந்த மக்களுடைய உதவியோடையோ இல்லை ஒரு ப்ரைவேட்டாக ஒரு டீம் வச்சோ நாம் அதை காடுகளை மாற்றுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யணும். அந்த கருவேல மரங்களை அழிச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியே இவ்வளோ நேரம் சொன்னது விவசாயம் சார்ந்த அந்த மண் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டோம். கடைசியாக தூய்மைப்பணி. இந்த தூய்மைப்பணி ரொம்ப மன வருத்தமான விஷயந்தான். நிறைய தவறுகள், நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய அலட்சியங்கள் இருக்குது, நிறைய அவமானங்கள் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, இதை என்ன செய்யணும் அப்படின்னா, குப்பை சேகரிக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளிலையுமே ஒரு இடம் கொண்டு வரணும். அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் குப்பையை தூக்கி போட்டு போகக்கூடாது. முதல்ல இங்கே இருக்கிற குப்பை தொட்டிகளை எடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருக்குன்னா நம்ம அந்த குப்பை சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் அந்த குப்பைகளை போடணும். போனாலும் அதை தூக்கி எரிஞ்சிட்டு போகக்கூடாது. அங்கே வேலை பார்க்குறவங்களும் மனுஷங்க தான், சரிங்களா? அங்கே வேலை பார்க்குறவங்களும் மனுஷங்க தான். அந்த குப்பை சேகரிக்கும் இடத்துல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, காய்கறி, வேறு தேவையில்லாத ஒரு இரும்பு பொருள் இருந்தால் கூட நம்ம அங்கே கொண்டு போய் தனித்தனியாக அந்த இடத்துல போடணும். ஒரு புத்தகம் இருக்குது, அது வேஸ்ட்டு தான் அப்படின்னா அந்த பேப்பர் இருக்குன்னா அதை தனியாக போடணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி குப்பை சேகரிக்கும் இடத்துல கொண்டு போய் போடணும். இது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். ரோட்டில் நடந்து போகும்போது திடீர்னு ஒரு 100 ரூபா கீழே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்வோம்? இப்படியே சுற்றி பார்ப்போம், என்னடா 100 ரூபா கீழே கிடக்கு, யாருடைய பணம் தெரியலையே அப்படின்னு இப்படி எடுத்து பார்த்துட்டு கொண்டு போய் யார்கிட்டையாவது கேட்டு கொடுப்போம், இல்லைனா கோயில் உண்டியலில் கொடுப்போம், இல்லைன்னா நம்ம பையில் வச்சுக்கிடுவோம். யார் செய்கிறது தான். ஒரு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம்? ஒரு 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி நாம் செய்வோம், யோசனை பண்ணுவோம். இதே ஒரு 10 ரூபாய் இருக்குன்னு வைங்கன்னா என்ன செய்வோம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 10 ரூபா கிடக்கு சார், இல்லை ஒரு 5 ரூபா நோட்டு கிடக்கு சார் அப்படின்னா என்ன செய்வோம்? அப்படியே பார்த்துட்டு 5 ரூபா யாரும் கீழே போட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு தாண்டி போயிடுவோம். கீழே கிடக்கிறது பணமாக இருந்தால் கூட அதை மதிப்பை வச்சு நாம் அதை ஒரு முடிவு எடுக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். கீழே கிடக்கிறது காசு தான். 1 ரூபாயாக இருந்தாலும் அது காசு தான். கிடந்தா எடுக்க மாட்டோம். 1 ரூபாலாம் கிடந்தா எடுக்கவே மாட்டோம். யாரும் கழிச்சு போட்டிருப்பாங்கன்னா தூக்கி போட்டிருப்பாங்கன்னு எடுக்கவே மாட்டோம். 1 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ கிடக்காது தான் எடுக்கவே மாட்டோம். 100 ரூபாயாக இருந்தால் யோசிப்போம். 200 ரூபாயாக இருந்தால் கண்டிப்பாக எடுப்போம். 500 ரூபாயாக இருந்தால் டக்குன்னு எடுப்போம். இது இயல்பு. ஏன்னா பணம், அதை எடுத்து யார்கிட்டையும் கொடுக்கலாம், கோயில் உண்டியில் போடலாம், நாம் பையில் வச்சுருக்கலாம். ஆனால் என்னென்னா எல்லாமே பணம் தானே. கீழே கிடக்கிறது பணமாக இருந்தாலும் கூட அந்த பணத்தோட மதிப்பை வச்சு நாம் எடுக்கிறோம். கீழே கிடக்கிறது ஒரு குப்பையை அவங்க எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயும் பிள்ளைங்க இருக்குங்க, அவங்களும் நமக்காக துப்புரவு வேலை பார்க்குறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான், அவங்களும் நம்மளை மாதிரி சாப்பிட்றாங்க. அவங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்குது, எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் அலட்சியப்படுத்துகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறோம். ரோட்டில் போகிறோம், 2 வீலரில் போய் குப்பை தொட்டியில் போய் அப்படி எரிஞ்சிட்டு போகிறோம். இனிமேல் குப்பை சேகரிக்கும் இடம், அந்த இடத்துல போய் குப்பை தொட்டியை நீங்கள் அவங்க கையில் மரியாதையாக கொடுங்க. அவங்களே அவங்க எடுத்து பிரித்து போட்டுக்குருவாங்க, இல்லைன்னா நீங்களே பிரித்து போட்டு போங்க. அப்படிங்கிறது தான் இந்த குப்பை சேகரிக்கும் மையங்கள். இதுதான் தூய்மை பணிக்கு ஒரு நிரந்தர தீர்வு.
நிரந்தர தீர்வு. உண்மையிலே சொல்கிறேன். இப்படிலாம் அவங்களுக்கு நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா, அவங்க எல்லாரும் ஒரு நாள் வேலைக்கு வரலைன்னு ஒரு முடிவு பண்ணாங்கன்னா நாம தான் கஷ்டப்படணும். அவங்களுக்கு நம்ம ₹1,00,000 கூட சம்பளம் கொடுக்கலாம். ஆனால் அந்த பாவத்தை நம்ம செய்யவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். ஒரு ஆஸ்பத்திரியில் போய் காலையில் உட்காந்துருந்தேன், உடம்புல சரியில்லாதனால. அப்போது ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து 2 அம்மா வந்து உட்காந்தாங்க எனக்கு எய்த்தாப்பில். ஒரு அம்மா கையில் ரத்த காயம் இருந்துச்சு. ரத்த காயம் இருந்தப்போ அவங்க அந்த டாக்டர் அந்த நர்ஸம்மா வந்து கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சுன்னா, ஒரு பாட்டில் கிழிச்சிருச்சு அப்படின்னாங்க. அப்படியா, பாட்டில் கிழிச்சிருச்சா அப்படின்னு டிஞ்சர் போட்டுட்டு இருந்தாங்க. எங்கே பாட்டில் கிழிச்சுன்னா, ரோட்டில் இந்த குப்பல்றவங்க நாங்கள், ஆனால் ரோட்டில் கிடந்துச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அந்த அம்மா டிஞ்சர் வச்சு பார்த்து வேலை பார்க்க வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்லி கையில் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போது ஒருத்தர் வந்தார் வண்டியில் வந்து நின்றுட்டு, என்னம்மா அந்த அம்மாவுடைய பேர் சொல்லி கேட்குறாரு. என்னம்மா, நான் சொல்கிறது இங்கே நடந்தது, ஒரு உண்மையிலே சொல்கிறேன். நம்ம குரு தேட்டர் பக்கத்தில் நடந்த ஒரு மருத்துவமனையில் நடந்தது. காலையில் ஒரு 7-8 மணி இருக்கும். அப்போ அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வந்து, என்னம்மா என்ன ரத்தம் வருதாம்ல அப்படின்னா, ஆமாம் வருது. என்ன ரொம்ப காயமா? ஆமாம் ரொம்ப. உனக்கு நேரம் சரியில்லைம்மா அன்னைக்கு. எப்படி? அவன் சொல்கிறான், நல்ல மனுஷன், உனக்கு நேரம் சரியில்லைம்மா, அதான் நீ பார்த்து வேலை பார்த்துருக்கோனாம்மா. சரி வீட்டுக்கு போ, 2 நாள் கழிச்சு வா. இதே அவனுடைய அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இல்லை அவன் பொண்டாட்டிக்கோ வந்து சொல்லியிருந்தா சொல்லியிருப்பானா உனக்கு நேரம் சரியில்லைன்ட்டு? நீ இந்த வேலையை பார்க்காதன்னு சொல்லியிருப்பான், இல்லை அல்லாதன்னு சொல்லியிருப்பான். பாட்டிலை தூக்கி வீசிட்டு போனது யாருடைய தப்பு? குப்பையை நாம் போடுறதுனால தான் பாட்டில் போகுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்மா கையிலேருந்து வர்றது அந்த அம்மாவுடைய ரத்தம் இல்லை, நம்ம தேசத்தினுடைய ரத்தம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அவன் கேட்டான் பார்த்தீங்களா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு. நேரம் சரியில்லைன்றது அந்த அம்மாவுக்கு இல்லை, நமக்கு தான் சொல்கிறேன். நாம் தான் சரியாக இருக்கணும். இதே அவங்க ஃபேமிலியில் உள்ளவனா அவங்க கேட்க முடியாது. அவங்க ₹100, ₹300, ₹500 சம்பளத்துக்கு அவங்க வந்தவங்க, அவங்க தலை குனிஞ்சு அப்படியா இல்லைங்கண்ணே பார்த்துட்டு வரேனே, நாளைக்கு கூட வரேனே அப்படின்னாங்க. ஒரு 2 தையல் போட்டு போகிறாங்க. குப்பல்றதுங்கிறது வந்து நாம் கீழே கிடக்கிற காசில் கூட கணக்கு பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் அவங்க செய்கிற வேலைகளுக்கு ஈடு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், குப்பை சேகரிக்கும் இடங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு இடங்களையும் உருவாக்கணும். அங்கே போய் நாம் சேகரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் செய்யப்படுது. இதோட நம்மளுடைய ஆளுமை செயல்பாடுகள், காவல்துறை, அதுக்கடுத்து கல்வி, அதுக்கு அடுத்தபடியான வேலைவாய்ப்பு, இப்போ விவசாயம், துப்புரவு எல்லாமே முடிச்சிட்டோம். எங்களுடைய விஷயங்கள், எனக்கு சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தவறாக இருந்தால் கூட நீங்கள் அதை தெரிவிக்கலாம். கண்டிப்பாக எங்களால் நாங்கள் மாற்றிக்கிறோம். இந்த மண்ணில் நாம் எப்படி வாழணும், எப்படி இந்த மண்ணை நாம் ஆளணும் அப்படிங்கிறத நாம் உருவாக்க முயற்சி செய்வோம். வாருங்கள். நன்றி.